வீட்டில் உக்காந்தபடியே ஓசியில் 21 லட்சத்துக்கு ஃபுட் டெலிவரி ஆப்பை ஏமாற்றி ஒருத்தவர் சாப்பிட்ருக்காரு. எங்கன்னு தெரியணுமா? ஜப்பான் நாட்டில் தான் இந்த ஒரு நூதன மோசடி நடந்திருக்கு. ஜப்பான் நாட்டில் நகூரியா அப்படிங்கிற நகரத்தில் 38 வயசான டக்குயா அப்படிங்கிறவர் தான் இந்த நூதன மோசடியை பண்ணியிருக்காரு. இந்த டக்குயாவுக்கு சுத்தமா வேலை இல்லை. அவர் கையில கொஞ்சோண்டு பணம் தான் இருந்துச்சு. பக்கத்து வீட்டில் தினமும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத பார்த்து அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. தானும் நிறைய சாப்பிடணும், ஆனா பணம் அதிகமா செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் எடுத்த அடுத்த கட்ட முடிவு தான் இந்த நூதன மோசடி. இந்தியாவில் எப்படி நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோலலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோமோ அதே போல தான் ஜப்பான்ல டிமேக்கன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு. டக்குயா முதல்ல அந்த ஆப்பை அவர் மொபைல் போன்ல இன்ஸ்டால் பண்றாரு. அதன் மூலமா எப்படி நூதன மோசடி பண்ணலாங்கிறத யோசிக்கிறாரு. அப்பதான் இவர் கிட்டத்தட்ட 144 சிம்களை வேற பேர்ல வாங்கியிருக்காரு. இவர் கிட்டத்தட்ட 1096 ஆர்டர்களை இதுவரைக்கும் பண்ணியிருக்காரு. மொத்தம் 124 அக்கௌண்ட்டை இந்த டிமேக்கன் ஆப்ல வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, 3.7 மில்லியனை ஏமாத்தி சாப்பிட்ருக்காரு. எப்படின்னு தெரியுமா? முதல் ஆர்டரை அந்த ஆப்பில் பண்ணும் போது இவர் பணத்தையும் கட்டிட்டு ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஃபுட் டெலிவரிக்காரங்க ஆர்டரை எடுத்துட்டு வந்து அவர் கையில் கொடுக்குறாங்க. இவரும் அந்த ஆர்டரை வாங்கி மூச்சு முட்டை சாப்பிட்டுட்டு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி எனக்கு இன்னும் இந்த ஆர்டர் வரலை அப்படின்னு சொல்லி பணத்தை திரும்ப கேட்டிருக்காங்க. அவங்களும் நமக்கு கஸ்டமர் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி பணத்தை திரும்பவும் கொடுத்துருக்காங்க. இதே போல 2 வருடமா இதே வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு டக்குயா. இந்த ஆப்பில் கான்டாக்ட்லெஸ் டெலிவரி ஆப்ஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இவ்வளோ நூதன முறையில் மோசடியை நிகழ்த்தியிருக்காரு. 2 வருடங்களாக இதே போல ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட இவர் எப்படி சிக்கினார்? வழக்கம் போல இவர் ஜூலை 30 அன்னைக்கு சிக்கன் ஸ்டிக்ஸை ஆர்டர் போட்டிருக்காரு. அதே போல பணத்தை கொடுத்து ஆர்டர் போட்டு திரும்ப வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் இவர் கால் பண்றதுக்கு பதிலா சேட் பண்ணிட்டாரு. அதுல பணத்தை கேட்கும்போது அவங்களும் திரும்ப பணத்தை போட்டு விட்டாங்க. அந்த நிறுவனத்துல கஸ்டமர் கேர்ல ஒர்க் பண்ற ஒரு நபருக்கு இவர் மேல சந்தேகம். அப்புறம் போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் பெரிய மோசடி அம்பலமாயிருக்கு. 124 அக்கௌண்ட்டை வேற பேர்ல இவர் வச்சிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸும் அவர் இருக்கிற இடத்துல வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்போதுதான் தெரிந்தது போலீஸ்காரங்களுக்கு அவர் 2 வருடமா உக்காந்த இடத்துல ஓசில மங்களம் பாடியிருக்காரு அப்படின்னு. இது போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா Flix9 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.